ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப், ஒரு 19-year ஓல்டோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வீக்கெண்ட், ஸோ ஒரு ரிலாக்ஸ்டான டேயாக இருக்கும். ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் சொல்லிட்டு. சென்னைக்கு என்னாச்சுன்னு தெரில, 2 டேஸாக கிளைமேட் பயங்கரமாக சேஞ்ச். ஸோ ரெயின் வந்து டிஸ்டில் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போவுமே கொஞ்சம் லைட்டாக டிஸ்டில் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து 9 ஆகிடுச்சு. மற்ற டைம் பார்த்தா 9 o'clockலாம் பயங்கரமாக வெயில் அடிக்கும். இன்றைக்கி வந்து அப்படியே மூடியாக இருக்குது. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டேன், ப்ரெட்டும் ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்டு. இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால சரி ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக் போயிட்டுருக்கேன். பயங்கரமாக இருக்குது. நான் காமிக்கிறேன் கிளைமேட்டை. பனி பெஞ்சிட்டு லைட்டாக ட்ரிஸ்ல் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. டைம் வந்து 9:15 ஆகுது. ஆனால் வந்து இந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து 9:15 மாரி இருக்குதா? மார்னிங் ஏதோ 7 o'clock எழுந்துச்சி வந்து பார்த்த மாரி இருக்குது. ஃபுல்லாக மழை வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. நீ வந்து ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இருக்குது மடிக்கிறதுக்கு. சரி அதெல்லாம் அப்படியே மடிச்சுட்டு கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. லைக் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி அதோட டீட்டெயில்ஸ். ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா, இன்டர்வியூ உண்டா, அதெல்லாம் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். இப்போ வந்து நான் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இருந்துச்சு. இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணி அப்படி தான் எடுத்தாங்க. ஸோ அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கோர்சஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ நர்சிங்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்கிட்ட வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இன்டர்வியூவா எது பேஸ்டாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து பண்ணுறேன். அதேமாரி இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபீஸ் எவ்வளோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து இயர்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் என்னால் வந்து அது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது.
நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இங்கே ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் வந்து ராமச்சந்திரா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே எல்லாமே வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுற மாரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜ் பற்றி வேணுங்கிறதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி. அப்புறம் ஹாஸ்டல் பற்றி இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாஸ்டல் வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே செப்பரேட்டாக போட்டிருக்கேன், ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே. நீங்கள் வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு குட்டி கிளான்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக ஏசி ரூம், நான் ஏசி ரூம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து 2 பெட் இருக்கும். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாரி ஷேரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து லைக் இயர்லி 36 நினைக்கிறேன். அது போக இந்த அட்வான்ஸ் வந்து ஒரு 25 ஆல்மோஸ்ட் 50+ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாரி இருக்கும் ஜாயின் பண்ணும் போது. ஸோ இப்படி தான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மெஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது அது வந்து உங்களோட விஷ். நீங்கள் வந்து பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெஸ்க்கு வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மெஸ்ஸில் தான் பே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஃபுட் வந்துச்சுன்னா லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உப்புமா இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு உப்புமா பிடிக்காது. அதனால நான் வந்து பிரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரெட் ஆம்லேட் மசாலா ஆம்லேட் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர்நூனுமே ஒன்று சப்பாத்தி இல்லை பூரி இருக்கும், அப்புறம் ரைஸ் குழம்பு அந்த மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து அதை மாரி சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாரி. ஸோ அதனால சரி ஓகே மெஸ்லேயே போட்டுலாம்னு சொல்லிட்டு நான் மெஸ்ஸில் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து நான் மெஸ்ஸில் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக காலேஜ் ரிலேட்டட் இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நிறையா லைக்ஸ் வந்துருந்துச்சுன்னா நான் வந்து அந்த வீடியோஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து 4th செமஸ்டர் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 monthsல 4th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் இயர் தேர்ட் இயர்க்கு போகிறேன். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சரில் வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னும் வேறு உங்களுக்கு வந்து என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதெல்லாம் கவர் பண்ணி போடுறேன். வேற என்கிட்ட வந்து என்ன கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்கறீங்கனாலும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னும் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. லைக் நான் வந்து நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போடலாமா அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த மாரி ரிலேட்டட் வீடியோஸும் ஷார்ட்ஸில் வந்து லைக் 1 minute லைக் இந்த ஃபுட்டில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த மாரி எல்லாமே கவர் பண்ணி போடலான்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணலாமா அப்படிங்கிறத லைக் குட்டி ரீகேப் உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிகிற மாரி இருக்கும். ஸோ ஒரு பப்ளிக் ஃபோரமில் இந்த மாரி சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தாட் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த மாரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது. ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அவள் தான் இந்த இதெல்லாம் பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நெக்ஸ்ட் இந்த டே வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இங்கே ஒரு பேக் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுதா? இந்த பேக்ல வந்து என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனால் வந்து ஸ்டேஷ்னரிஸ்லாம் அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். அது போக இன்னும் நிறையா இருக்கு. பேக் வந்து ஃபுல்லாக இருக்கு, என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ அதை வந்து டீக்ளட்டர் பண்ணி என்னென்ன திங்ஸ் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் பார்த்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து டக்குன்னு எதனா தேவைன்னு நினைக்கும் போது அதை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்தமாரி வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு பேகு, அதுக்கப்புறம் என்னோட கபோர்ட் அந்த இடத்தெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெகுலராக வீக்கெண்ட் நடக்கும். இப்போ வந்து இந்த வீக் வந்து இந்த பேக் வந்து இப்போ வந்து நான் வந்து கிளியர் பண்ணி எது வந்து தேவையில்லாத திங்ஸு இப்போ எனக்கு யூஸ் இல்லை அதெல்லாம் பார்த்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அங்கே பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நோட்ஸும், அதுக்கப்புறம் A4 ஷீட்ஸ்,
அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இது இருக்குது. இவ்வளோ திங்ஸ் உள்ளே இருந்திருக்கு. இது எல்லாமே யூஸ்ஃபுல் தான், எனக்கு இப்போ தேவைப்படுறது தான். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஸ்கெட்சு, அப்புறம் மார்க்கர்ஸ், அப்புறம் கலர் க்ரையான்ஸ், இங்கே பென்சில்ஸ், அதுக்கப்புறம் இதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பென்ஸு, இதெல்லாம் எழுதுது, இதெல்லாம் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வந்து எல்லாமே தேவையான நோட்ஸ். ஸோ அதுவுமே எடுத்து ஒழுங்காக இப்போ கிளியர் பண்ணிட்டேன்னா முடிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:40 ஆகுது. ஸோ கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருக்குது, அதை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ அசைன்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலான் இருக்கேன். பாவம் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஷவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அசைன்மெண்ட் பண்ணலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து ஹேர் ஆயில் வைக்கலாம் சொல்லிட்டு என்னோடய ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஹேர் ஆயில் வச்சுட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக்கும் வந்து போடலான் இருக்கேன். ஸோ லைட்டாக ஹேர் ஆயில் வச்சு கொஞ்சம் மாய்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடலாம். இது வந்து ரோஸ்மேரி ஆயில் ஹேர் பேக் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், ஜெல் டைப்பில் இருக்குங்களா, க்ரீன் கலரில். ஸோ இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ரெஸ்ட் தான் எடுப்பேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ ஆகுதா இல்லை இதோட முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஹேரை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஸோ பார்ட்டிஷன் பண்ணிட்டு நடு ஹேரில் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சிட்டேன்னா சூடு வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். அதனால் அதை வச்சாச்சு. ஓ மை காட், கொஞ்சம் அந்த ஜெல் பட்டுச்சு, அது வந்து லைட்டாக ஷாம்புலாம் போட்டால் நம்மளுக்கு லைட்டாக முறை வரும்ல, அதுமாதிரி வருது. ஃபஸ்ட்டு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது போடலாம். நான் வந்து ஹேர் ஆயிலெலாம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி பிரேக். பாய். குளிச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் வந்து பெட்க்கு வந்து பெட் கவர் போடணும். அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.